அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டி.ஜே. சங்கர். இன்றைய ஒரு புதிய வீடியோ. ஏற்கனவே தொடர்ந்து பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு பொருள் தொடர்பான ஒரு வீடியோ. தனியார் துறை ஊழியர்கள், அரசு ஊழியர்கள் தொடர்பானது. தனியார் துறை ஊழியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது, அவர்கள் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறார்கள் தனியார் துறை ஊழியர்கள் என்று பேசுகின்ற காணொலி இது. எனவே நமது வீடியோவை தொடர்ந்து பார்க்கின்ற நண்பர்களுக்கு வேண்டுகோள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, குறிப்பாக கமெண்ட் பண்ணுங்க என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பொதுவாக என்னன்னா 20 ஆண்டுகளுக்கு முன்பாக கால் காசு ஆனாலும் கவர்மெண்ட் காசு, அந்த மாதிரி அரசு துறையை பற்றி தனியார் துறையை விட அரசு உத்தியோகம் என்பது பெருமையாக போற்றப்பட்டது. இப்போ அதனுடைய மகத்துவம் குறைந்து கொண்டே வருதுன்னு வச்சுங்களேன். இன்னும் மகத்துவம் இருக்கு, பட் 25 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்தது போன்ற ஒரு மகத்துவம் கவர்மெண்ட் ஜாபுக்கு இல்லை. ஆனால் தனியார் ஊழியர்கள் மத்தியில் என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு? தனியார் துறை ஊழியர்கள் மத்தியில் அவர் ஏற்கனவே எப்பொழுதும் போலத்தான் தனியார் துறை ஊழியர்கள் குறைந்த ஊதியத்துக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐடிஐ படித்தவங்க, டிப்ளமா படித்தவங்க, வேறு டெக்னிக்கலாக படித்தவங்க, ஈவன் பிஇ படித்தவர்கள் கூட தனியார் துறையில் வேலை செய்கின்ற பொழுது அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற ஊதியம் என்பது கிடைக்கல. குறிப்பாக சென்ற ஊதிய குழுல 21,000, அப்புறம் 26,000. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 முதல் பிக்ஸ் பண்ணதே கூட பிஇ படித்த பட்டதாரிகளுக்கே கிடைக்கல. ஆர்ட்ஸ் டிகிரிலாம் பார்த்துங்களேன். இதுதான் தனியார் துறை ஊழியர்களுடைய நிலை. ஆனா இதே அரசு ஊழியர்கள் என்று வந்துவிட்டால் அரசு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டுக்கு 2 முறை பஞ்சப்படி கொடுக்கப்படுகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை இன்கிரிமெண்ட் கொடுக்கப்படுகிறது. அது இல்லாத இப்ப பென்ஷன், அந்த பென்ஷன், இந்த பென்ஷன், லீவ் ஃபெசிலிட்டிஸ், இன்சூரன்ஸ் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஒன்னுலாம் 2003க்கு பிறகு பென்ஷன் என்பது இல்லை, கான்ட்ரிபியூஷன் ஸ்கீம்ல இருக்கிறாங்க, பென்ஷன் இல்லை. இப்ப இந்த செப்டம்பருக்கு பிறகு பென்ஷன் வருமா வராதா என்று அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அரசு அறிவிக்கும் மட்டும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போ தனியார் துறை ஊழியர்களின் நிலை என்ன என்ற விஷயம் தான் இருக்கு. இப்ப இதையே பாத்தீங்கன்னா மேலை நாடுகள்ல, ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள்ல, சைனா இன்னும் வித்தியாசமா இருக்குது. அரசு உத்தியோகத்தை விட தனியார் உத்தியோகம், தனியார் துறையில தான் அவங்க வேலை செய்ய விரும்புவார்கள். ஏன்னா அரசாங்க சம்பளத்தை விட தனியார் துறை சம்பளமும் ஜாஸ்தி, இதர சலுகைகளும் ஜாஸ்தி என்று சீனாவில் சொல்லப்படுது. ஐரோப்பாவில் ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகள் பார்த்தீங்கன்னா அது அரசு துறையாக இருந்தாலும் சரி, தனியார் துறையாக இருந்தாலும் சரி, சம்பளத்தில் பெருசா வித்தியாசம் இல்லை. ஜாப் கேரண்டி என்ற விஷயம் அரசு துறையில் இருக்கலாம், ஆனா சம்பளம் பொறுத்தவரையில் எல்லாம் ஒரே மாதிரி தான். அதாவது யூஎஸ்ல, யூகேல, அமெரிக்கால, நியூசிலாந்துல, இப்ப ஆங்கிலம் பேசுகின்ற நாடுகளிலும் ஐரோப்பாவிலும் கூட அவங்க சம்பளத்தை எப்படி வகுத்துறார்கள் சொல்றாங்கன்னா, 1 ஹவருக்கு இத்தனை டாலர் கொடுத்துருங்க, 1 ஹவருக்கு இவ்வளவு யூரோ கொடுத்துருங்க, இன்னென்ன ஜாபுகளுக்கு இன்னென்ன குறைந்தபட்ச ஊதியம் என்று குறைந்தபட்ச ஊதியத்தை 1 மணி நேரத்திற்கு இவ்வளவு பிக்ஸ் பண்ணிடுறாங்க. முதலாவது கனடால பார்த்தா ஒரு வெல்டர் போய், இப்ப இங்க இருக்கிற வெல்டர்னா இருக்கிறதுலே கஷ்டமான ஜாபும் கூட, ஆனா அந்த வெல்டர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் இந்தியாவில் ரொம்ப ரொம்ப அடிமாட்ட சம்பளத்தை கொடுப்பாங்க. அந்த வேலையும் கஷ்டம். ஆனா அதே வெல்டருக்கு அமெரிக்கால, ஆஸ்திரேலியால போனீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு $20, $22 கொடுப்பாங்க. 1 ஹவருக்கு. அமெரிக்கா டாலர் 80 ரூபாய், இது கனடா டாலர் 66 ரூபாய், ஆஸ்திரேலியா டாலர் 64 சம்மாட், அந்த மாதிரி வச்சுங்களேன். இந்த மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க. அப்போ அங்க எப்படி பாக்குறாங்க, தொழில் ரீதியாக தொழில்நுட்பத்திற்கு மரியாதை கொடுத்து அவர்களுக்கு ஊதியத்தை பிக்ஸ் பண்றாங்க. 1 ஹவர் பிக்ஸ் பண்றாங்க, வீக்லி பேமெண்ட்டாங்க. இங்க அப்படியா? ஐடி படிச்சா கேவலமா பாக்குறது, டிப்ளமா படிச்சா கேவலமா பாக்குறது, பிஇ படிச்சா உயர்ந்தவனாக பார்க்க என்ற வேலையிலேயே பாகுபாடு பார்க்கின்ற சமூகமாக நமது இந்திய சமூகம் இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கு. வேலையை பொறுத்தவரை என்னன்னா, அவங்க வாங்கக்கூடிய சம்பளம் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுது. இப்பதான் 2020க்கு பிறகு மெல்ல மெல்ல கிராஜுவலா 2005க்கு பிறகு தான் கேட்டா ஐடி கம்பெனிஸ் வந்த பிறகு பிஇ ஹோல்டருக்கு கேம்பஸ் செலக்ஷன் பண்ணி ஐடி கம்பெனில வேலை செய்யறாங்க. 30,000, 40,000, 50,000 அந்த ஆண்டு சர்வீஸ் தகுந்த மாதிரி அதிகமான சம்பளத்தை வாங்குறாங்க. ஆனா அவருக்கு படித்த படிப்புக்கு வேலை செய்வதற்கு சம்பளம் கிடையாதுங்களா. ஆனா உற்பத்தி துறையில, ஆட்டோமொபைல்ஸ்ல, கார்ல, பைக் உற்பத்தி, இல்லை வேறு சில பொருட்கள் உற்பத்தி செய்யும் உற்பத்தி துறைகளில் ஐடிஐ படிச்சவங்களோ, டிப்ளமா படிச்சவங்களோ, இல்லை +2 படிச்சவங்களோ, இல்லை டிராப் அவுட்ஸோ, இல்லை ஆர்ட்ஸ் டிகிரியா படிச்சவங்க, அங்கேயே போய் தொழில் கற்று அப்படியே போறவங்களுக்கெல்லாம் ஊதியம் மிக 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 குறைவு. குறைந்தபட்ச ஊதியம் என்று அரசு சொல்ற குறைந்தபட்ச ஊதியமே குறைவு. ஆனா அதே நேரம் அரசாங்க உத்தியோகம் கிடைச்சிச்சுன்னா அரசாங்க உத்தியோகத்தில் குறைந்தபட்ச ஊதியம் பிக்ஸ் பண்றாங்க, செட்டில்மெண்ட் போடுறாங்க. செட்டில்மெண்ட் படி அரசாங்கம் நடந்து கொள்கிறது. ஆண்டுக்கு 2 பஞ்சப்படி கொடுக்குறாங்க, ஒரு இன்கிரிமெண்ட் கொடுக்குறாங்கன்றதான் சொன்னேன். பென்ஷன் உண்டு, பழைய பென்ஷனா இருந்தா. இப்ப யூபிஎஸ் வந்தா யூபிஎஸ் பென்ஷன் உண்டு என்று அரசு கவர்மெண்ட் ஜாப்ல மிகப்பெரிய சலுகைகள் இருக்கிறது. அதனால அந்த சமூகம் அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவர்கள் மதிக்கிறது, தனியார் துறையில் வேலை செய்வர்கள் மதிப்பதில்லை.
தனியார் துறையில் வேலை செய்யவர்களே ஒரு தாழ்ந்த மனப்பாயில் தான் அவர் கொஞ்சம் டிகிரி குறைச்சி தான் பார்க்கறது. இது எவ்வளவு ஒரு ஏற்றத்தாழ்வை சமூகத்தில் ஏற்படுத்துது. பொண்ணு கொடுக்குறவங்க கூட அரசாங்க உத்தியோகமாக தான் கொடுப்பாங்க, தனியார் துறைனா கொடுக்க மாட்டோம் என்ற அளவுக்கு சமூகத்தில் பாகுபாடு இருக்கிறது. இந்த பாகுபாடுக்கு அடிப்படை காரணம்னா சம்பளத்தில் வேற்றுமை இருக்கு, ஊதியத்தில் வேற்றுமை இருக்கு. அரசு உத்தியோகம்னா நல்ல சம்பளம், தனியார் உத்தியோகம் சம்பளம் கிடையாது. ஆனா உண்மை என்னன்னா, தனியார் துறையில் வேலை செய்கின்றவர்கள் இந்தியாவின் வளர்ச்சிக்கு அதிகமாக பாடுபடுகிறார்கள், இந்தியாவின் ஜிடிபி உயர்வதற்கு அதிகமாக பாடுபடுகிறார்கள், இந்தியாவுடைய பொருட்களை எல்லாம் உலக சந்தையில் விற்பதற்காக அதிகமாக பாடுபடுகிறார்கள், உழைக்கிறார்கள். ஆனால் அவர்கள் சம்பளமும் குறைவு, அரசாங்கத்தினுடைய சலுகைகளும் குறைவு. அரசாங்கம் அவர்களை பாராமுகமாகவே பார்க்கிறது, அரசு ஊழியர்கள் மட்டும் பார்த்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் தனியார் துறையில் வேலை செய்பவர்கள் அரசு துறையில் வேலை செய்பவர்கள் கண்ட கடும் கோபம் கொள்கிறார்கள். அப்படியே ஸ்கூல்ஸ்ல வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க சம்பளம் ஜாஸ்தி, பிரைவேட் ஸ்கூல்ல வேலை செய்யறவங்க சம்பளம் கம்மி. அந்த இடத்துல தனியார் முதலாளிகள், தனியார் பள்ளி முதலாளிகள், கல்லூரி முதலாளிகள் குறைந்த சம்பளத்தை கொடுத்துட்டு அவங்க மொத்தமா அதிகமான லாபத்தை எடுக்கிறாங்க வச்சுங்க. இதெல்லாம் அரசாங்கம் தலையிட முடியல, தலையிட வேண்டும். அரசு தலையிட்டு ஒரு ஆசிரியர்னா தனியார் கல்லூரியாக இருந்தாலும் சரி, தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சரி, ஒரு ஆசிரியர்கள் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்க, ஒரு ப்ரொஃபஸர் எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்க, ஒரு எம்ஃபில் படிச்சுட்டு போனா எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுங்க என்று அரசு கல்லூரிகள் இருக்கு, அரசு பள்ளிகள் இருக்கு, அங்க தொழிற்சங்கிறது பேசுறாங்க. ஆனா தனியார் பள்ளிகள், தனியார் கல்லூரி அது இல்லை, அது இருக்கணும், அங்க தொழிற்சங்கம் அமைக்க முடியல. சரி பரவாயில்ல, அரசாங்கம் கண்காணிக்கணும்ல, அரசாங்கம் சொல்லணும்ல, இந்த மாதிரி அரசு துறையில் படிக்கிறது வேலை செய்யக்கூடிய ஆசிரியர்களுக்கு எவ்வளவு சம்பளத்தை நாங்க கொடுக்குறோம், அதே போன்ற சம்பளத்தை நீங்க கொடுக்கணும்னு சொல்லணும்ல. அரசு கல்லூரிகளில் வேலை செய்யக்கூடிய விரிவுரையாளருக்கு, லெக்சரருக்கு, ப்ரொஃபஸருக்கு, எஸ்ஓடிக்கு இவ்வளவு சம்பளத்தை அரசாங்கம் விதித்திருக்கிறது, அதே சம்பளத்தை உங்க கல்லூரி தனியார் கல்லூரியாக தான் கொடுக்கணும்னு அரசாங்கம் சொல்லணும்ல, சொல்றது இல்லை. ஏன்னா அது அட்டானமஸ் படி, நீ கம்பெனி வச்சு மாதிரி, நீ ஒரு கம்பெனி வச்சுக்கிற, கல்லூரி கம்பெனி வச்சுக்கிற, நீ நடத்திக்கோ, நீ கொடுத்துக்கோ என்று அவர்களை ஒதுக்கி விடுகிறது. அப்படி விடக்கூடாது. அரசு என்பது வாக்களிக்கக்கூடிய மக்களுக்கு அனைவருக்கும் ஒரு சமமான பொருளாதார வாய்ப்பை கொடுக்கணும், ஒரு சமமான வாழ்வில் வாய்ப்பை கொடுக்கணும், ஒரு சமமான முன்னேற்றத்திற்கான வாய்ப்பை கொடுக்கணும். அதுக்குதான் அரசாங்கத்தை உருவாக்குறான், அதுக்குதான் அரசாங்கத்தை வாக்களித்து ஒரு நல்ல அரசை உருவாக்குறான். ஆனா அந்த நல்ல அரசு முதலாளிகள் கொடுப்பதற்கு மட்டுமே சலுகைகள் அதிகமாக கொடுத்து கொண்டு முதலாளிகள் தொழிலாளிகளை கசக்கி பிழிந்து உடல் உழைப்பை வாங்கி அவர்களை சம்பளத்தை ஏமாற்றுகின்ற ஏற்பாடு, சுரண்டுகின்ற ஏற்பாடு இருக்குது இல்லையா? அதை தடுக்கணும்ல. அதுக்கு தானே அரசாங்கம் இருக்கு, அரசாங்கம் தான் அதை கேட்க முடியும். அரசாங்கம் அதை கேட்பதில்லை. கேட்காததன் விளைவு தமிழகத்தில், இந்தியாவில் கல்வித்துறையில் பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பல ஆயிரம் கோடிகளை லாபமாக பெற்று சொத்துக்களை சேர்க்கின்ற ஒரு மிகப்பெரிய பெருங்கூட்டம், பணக்காரர்கள் கூட்டம் எம்ஜிஆர் காலத்தில் துவங்கியது, இன்றும் அது அதிகமாக கூடிக்கொண்டே வருகிறது என்பதை நாம் இதோடு சேர்த்து பார்க்கணும். இந்த வாய்ப்புகள் எல்லாம் யாருக்கு? நகரங்கள்ல இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கு, கிராமங்கள்ல இருக்கிற அந்த வாய்ப்புகள் இல்லை. கிராமத்திலிருந்து நகரத்தை நோக்கி மைக்ரேட் ஆகிறாங்க. இது அந்த வாய்ப்புகள் அதிகமாக சென்னையில கிடைக்கும், நகரங்களுக்கு கிடைக்கும், நகரத்தை நோக்கி. இதுவே தவறு. வாய்ப்புகளை நகரங்களுக்கு, பெருநகரங்களுக்கு கிடைக்கின்ற வாய்ப்புகளை போன்ற அனைத்து வாய்ப்புகளும் கிராமப்புற மக்களுக்கும், கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கொடுக்கணும் என்ற விஷயத்திலும் அரசு கவனம் செலுத்தல. ஊரக வேலைவாய்ப்பு திட்டம் என்று ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதை தாண்டி பல்வேறு விஷயங்களை அரசு செய்யாததன் காரணமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுகள் நிலவுகிறது, கல்வி போன்ற வேலை வாய்ப்புகள் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது. வாய்ப்புகள் கிடைப்பதிலேயே நகரத்தில் இருக்கிற அதிகமான வாய்ப்புகள் இருக்கு, கிராமப்புறங்கள் கிடைக்கல என்ற விஷயமே தொடர்ந்து பார்க்கிறோம். இந்த வீடியோவை பார்க்க நான் அனைவருக்கும், இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு, கிராமப்புறத்தில் இருக்க இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு சொல்ல வேண்டியது என்னன்னா, அரசாங்கம் எவ்வாறு இருக்கிறது, அரசாங்கம் இவ்வாறு இருப்பதன் காரணமாகத்தான் இந்த ஏற்றத்தாழ்வுகளுக்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. வறுமையை ஒழிக்க வேண்டும், ஏழ்மையை ஒழிக்க வேண்டும், அனைவருக்கும் வாய்ப்புகளை கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பூகோள ரீதியாக எல்லா இடத்திலும் வசிக்கின்ற மக்களும் அனைத்து விதமான வாய்ப்புகளை கொடுக்கல. அந்த வாய்ப்புகளை கொடுக்காதது தப்பு. வாய்ப்புகளை கொடுக்காததுக்கு யார் காரணம் என்பதை நீங்க யோசிக்கணும்ல. யார் காரணம்? நான் சொல்கிறேன், அரசு என்று காரணம் சொல்கிறேன். அரசு காரணமா, வேறு யார் காரணம் என்பதை கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் இளைஞர்களுக்கு, மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் கிடைக்காமல் போகுது, தனியார் துறையில் வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு உரிமைகள் கிடைக்காமல் போகுது, பொருளாதாரத்தில் ஏற்றத்தாழ்வுடன் வாழ்வது என்ற பல்வேறு விஷயங்களை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டு வருகிறோம். பேசுவது இந்த காலத்தின் கட்டாயம். பேசுவது மட்டுமல்ல, இந்த வீடியோவை பார்க்கின்ற அனைவரும் இதை லட்சக்கணக்கானவருக்கு ஷேர் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போட வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் சந்திப்போம். அன்டில் தென் பை. நான் உங்கள் டிஜே சங்கர். நன்றி, வணக்கம்.